வெற்றி துளசி சீரியலில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. நம்ம துளசிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே வேக வேகமாக வெற்றி வீட்டுக்கு போகிறாங்க. வெற்றி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நிறுத்துடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையாக வந்து கத்துறாங்க. என்னம்மா இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் ஒரு நல்ல காரியம் போயிட்டுருக்கு. நீ நம்ம சொந்தக்கார பொண்ணு, எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி பேசும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன்தான். ஏண்டா இத்தனை நாளாக வந்து நீ தான் காரணமா, எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா சொல்கிறீங்க? என் கழுத்தில் இவர் தான் தாலி கட்டியிருக்காரு, உன்னை போய் நல்லவன் நினச்சேன் பாரு அப்படின்னு சொல்லி விடியாதாரத்தோட காட்டுறாங்க. இது நிச்சயம் வந்து வெற்றியாக இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி விடியாதாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் ஈஸ்வரமூர்த்தி கடுப்பாயிட்டாங்க. என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்க? அப்பா நான் ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்ப்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னா அது துளசி தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் துளசியை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா நான் தாண்டா உனக்கு எல்லா பொறுப்பும் எல்லாமே வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குடா நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடா. நீ என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க வெற்றி. என்னோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் வந்து நீ போக வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, உங்கள் பஞ்சாயத்தை அப்புறமேட்டு பேசிக்கங்க. வெற்றி எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? ஆரம்பத்துலேருந்து நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்த. நானும் வந்து சரி போனா போகட்டும் போனா போகட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எத்தனையோ வாட்டி வேணாம் வேணான்னு சொல்லியும் நீ கடைசி வரைக்கும் என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் தியாவை நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டனால தான் நான் உன்னை ஃப்ரெண்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீயும் ஃப்ரெண்டுன்னு தானடா சொல்லிகிட்டு இருந்த. கடைசியில் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நீ உன் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டிருந்தா இது ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும். அவங்க சரி இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்பயே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம லட்சுமி அம்மாவும் அதிரடியாக வந்து வராங்க. என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, அதுவும் நம்ம வெற்றிக்கிட்ட. அம்மா இத்தனை நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்தால இதுக்கு யார் காரணம்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா. உன்னோட அருமை நண்பன் தான், உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியம்மா வெற்றியை. அவன்தாம்மா காரணம். என்ன தம்பி இதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் தானா? ஆமாம் லட்சுமி அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்கள் பொண்ணை வந்து சின்சியராக வந்து லவ் பண்ணேன். என்ன பண்ணுறது, என்னால் உங்கள் பொண்ணை மறக்க முடியல. நீங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நானும் எப்படியா இருந்தாலும் உங்கள் மனசெல்லாம் மாற்றிடலாம், உங்கள் கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் என்னால் எதுவும் கேட்க முடியாமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? கண்டவங்களாம் நம்ம வீட்டு தேடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வந்து நான் உன்னை பெற்று வளர்த்தனா? நீ செஞ்ச காரியம் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, வெற்றிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் வந்து நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கை பிடிச்சி, பார்த்துக்க நீ பண்ணி வச்ச வேலை இப்போ எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பட்றா நிம்மதியாக வந்து இருப்பேன்? என்னால் எப்பட்றா வந்து இத்தால நிமிர்ந்து நடக்க முடியும்? உடனே சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து பேசுகிறாங்க. சம்மந்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ வந்து தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரியல சம்மந்தி. எதுவாக இருந்தாலும் வந்து பேசிவிட்டு உண்மையை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாத்தியாடா, எனக்கும் அவனுக்கும் எல்லா சண்டையும் மறந்து நம்ம நிம்மதியாக வந்து ஒரே குடும்பமாக ஆயிடலான்னு பார்த்தோம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா எவ்வளோ தெரியுமா வந்து பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். எனக்கு எதிரியே இல்லாமல் ஆயிருக்கும்டா அந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா. இப்போ பல மடங்கு அதிகமாக ஆக்கி விட்டுட்டியேடா சண்டையில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்பா தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேட் நீ என்னோட பையனும் இல்லை. உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இனிமேட்டு நீ எதுக்காக என் கழுத்தில் கட்டினியோ அது யார் என்ன ஏதுன்னு தெரியறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை சுமந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேட்டு இது பாரமாக தான் இருக்குது. எனக்கு இது தேவையே இல்லை. விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் கட்டிட்டா நான் உன்னோட பொண்டாட்டி ஆயிடுவேனா? எந்த விதத்திலடா நியாயம்? அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு கட்டியிருக்கலாம், ஆனால் இன்னொரு மனுஷன் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் வந்து நின்றாடுறா. எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு நான் தத்தெடுத்து வளர்க்குறேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம். அவர் என்ன தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவருக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் தப்பு தான் லட்சுமி அம்மா, நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும். உங்கள் பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிற எனக்கு உங்கள் பொண்ணு எனக்கு வேணும். அவள் தான் என்னோடய மனைவி. நான் அன்பா பாசமாக வந்து பார்த்துப்பேன். என் மனசில் எந்த விதத்துலேயும் ஆசை இல்லாதப்ப
நீ எப்புட்றா என் விருப்பமே கேட்காம கட்டியிருந்தா நான் உன் மனைவி ஆயிடுவானா? அமைதியா இரும்மா. அதான் தம்பி தான் பேசிக்கிட்டு இருக்குல்ல. அது எப்படிம்மா நியாயப்படுத்துற? அவன் செஞ்ச விஷயத்த நான் ஒண்ணும் நியாயப்படுத்தல. தம்பி செஞ்சது எல்லாமே வந்து தப்பு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அமைதியா அப்பாகிட்ட நம்ம பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். நான் எதுக்கும்மா மத்தவங்கள்ட்டலாம் கேட்கணும்? எனக்கு தேவையே இல்ல. அப்பா எனக்கு முழு சுதந்திரம் குடுத்துருக்காங்க. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தன நாளா வந்து நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமேட்டு என்னால அமைதியாலாம் இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு துளசிங்கிற மாரி கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்களா, நம்ப பையனோட நெலைமை எப்படியெல்லாம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மீனாட்சி கேட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே இந்த இடத்துல செமையா வந்து கடுப்பாகுறாங்க. "பார்த்தீங்களா மாமா, எவ்வளோ நாளா வெற்றிக்கு எல்லா பொறுப்பும் எல்லாம் குடுத்தீங்க. ஆனா வெற்றி இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இப்படி தான் வந்து கெஞ்ச விடுவீங்களா? ஏதோ பையன் வந்து ஆசைப்பட்டுட்டான், கேட்டான், முடியாதுன்னு தெரிஞ்சோனே தாலி கட்டிட்டான். அது என்னமோ பெரிய வந்து விஷயமா வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு பேசி முடிவெடுங்க." அப்படின்னு மீனாட்சி வந்து சொன்னோனே, வெற்றிக்கு லைட்டா வந்து சப்போர்ட் பண்றாங்க. "சும்மாடு இரும்மா. நீ இத்தன நாளா வந்து நல்ல மருமகளா இருந்த. நான் உன்கிட்ட வந்து கோவத்த காட்டியிருக்கேன். சுத்தமா எனக்கு எல்லாமே வெற்றி வெற்றின்னு தான் நெனச்சேன். ஆனா, நீ இப்ப வெற்றி பக்கம் நிக்கிறதா இருந்தா, நான் கதிருக்கு எதுவுமே வந்து தரமாட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, "மன்னிச்சிரு வெற்றி. என்னால இனிமேட்டு எதுவும் பேச முடியாதுன்னு." வெற்றி பக்கமும் சாதகமா பேசாம, மாமனார் பக்கமும் சாதகமா பேசாம, அப்படியே அமைதியா இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏங்க வெற்றி பாவங்க இப்படியெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ வந்து பார்த்து பேசும்மா. நீ தான் என் வீட்டு மருமகங்கிற மாரி வெற்றியோட அம்மா அபிராமியும் வந்து இந்த பக்கம் நின்னு பேசிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க. ஏய் நான் இங்க ஈஸ்வரமூர்த்தின்னு நடுவுல நின்னுட்டு இருக்கிறப்ப, ஒட்டுமொத்த பேரும் இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்கீங்க. என் பையனுக்கு என்ன குறைச்ச? அவன் எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி தெரியுமா? அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வரும்னு நினச்சு கூட பார்க்கல. வெற்றி இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் பார்த்த பொண்ணோட கல்யாணம் வந்து நடக்கட்டும். சரிம்மா, நீயும் வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்க குடுக்குறேன் குடுக்குறேன்னு. ஆனா, நீ குடுக்காம வசனம் தானே பேசிட்டு இருக்கேன்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து சொன்னோனே, அப்பா சும்மானு இருங்கப்பா. நானே வந்து கன்வின்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற எடக்கு மடக்கா எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோனே, நிச்சயம் நான் உன்கிட்ட குடுத்துட்டு தான் போப்போறேன்னோனே, லட்சுமி அம்மா வந்து தடுக்குறாங்க. என் மேல சத்தியம். எக்காரணம் கொண்டும் யார்கிட்டயும் எதுவும் கேட்காம, இது மாரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் வந்து டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நம்ப வீட்டு தெரிஞ்ச பையன் தான். உன்னொன்னு அவன் ஒண்ணும் சொல்லாமலாம் இல்ல. சொல்லணும்னு தான் நெனச்சிருக்கான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இது மாரி ஒருத்தன கெட்டவனாவும் காட்டுது, ஒருத்தன நல்லவனாவும் காட்டுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாரி கெஞ்சுறாங்க. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம வந்து தவிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப லட்சுமி அம்மா. வெற்றி வந்து அமைதியா நிக்கிறாங்க. "தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் எல்லா உண்மையும் சொல்லி உங்க வீட்டு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கான காரணம் நான் தான்னு சொல்றேன். போதுமா? என்ன மன்னிச்சிரும்மா." அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம வந்து நம்ம துளசி அமைதியா நிக்கிறாங்க. "நீ என்ன செஞ்சாலும் சரிடா. நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். இத என்னால மறக்கவே முடியாது." அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு அங்கேருந்து போறாங்க நம்ம துளசியும், லட்சுமி அம்மாவும்.